அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். அண்ணா அறிவாலயத்தின் செங்கலை உருவி எடுக்கும் வரை இங்குதான் இருப்பேன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருந்த நிலையில் அறிவாலயத்தை அசைத்து பார்க்க நினைத்தவர்கள் அழிந்து போனதுதான் வரலாறு என சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார். ஆளுநர் இருக்கணுமா, அண்ணாமலை இருக்கணுமா, 2 பேர் இருக்கணுமா? பாருங்களேன், அநியாயத்தை பாருங்க. ஒரு மனிதனுக்கு எப்ப வாய்க்கொழுப்பு அதிகமாகிறதோ அந்த மனிதனுடைய அழிவு ஆரம்பமாகிறது என்கிறது பொருள். வாய்க்கொழுப்பு அதிகமான இதெல்லாம் ஆணவத்தினுடைய உச்சம், ஆணவத்தினுடைய உச்சம். இன்னொரு கட்சியில யார் தலைவராக இருக்க வேண்டும் என்பதை இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் முடிவு பண்ணுவாங்க. ஏங்க, உங்க கட்சியில தான் துண்டை போட்டு நீங்க உங்களுக்கு அப்புறம் பையன், அதுக்கப்புறம் இன்ப நிதி, அதுக்கப்புறம் என்னமோ நிதின்னு வச்சிருக்கிறீங்க. இந்த கட்சியை பொறுத்தவரை அண்ணாமலை தொடர்ச்சியாக இருக்க மாட்டான். ஒரு தலைவர், ஒரு தலைவருக்கு பின்பு ஒரு தலைவர், எல்லா தலைவரும் இணைந்து இந்த வேலையை செய்வதுதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை பண்பு. ஆனா அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான். எப்ப வரைக்கும் இருப்பானா, அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான். உருவி எடுக்கும் வரை. இந்த ஊழல் பெருச்சாளிகள், 35 அமைச்சர்கள் ஊழல் பெருச்சாளிகள் 2026 சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு இந்த நாம அறிவாலயத்தை அசைத்து பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்றைக்கு அடங்கி மண்ணோடு மண்ணாக போனதுதான் கடந்த கால வரலாறு. எப்பொழுதெல்லாம் திமுகவை அழிக்க வேண்டும் என்று புறப்படுகிறார்களோ, எப்பொழுதெல்லாம் திமுகவை அழிப்பேன் என்று கூறுகிறார்களோ, அவருடைய அழிவிற்கு தொடக்க புள்ளிதான் அது என்பது பொருள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆலயமாக கருதப்படுகின்ற அறிவாலயத்தில் தொட்டு கூட பார்க்க முடியாத அவர் எப்படி செங்கற்களை பிடுங்க முடியும்? இரும்பு மனிதர் என்று போற்றப்படுகின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் தொட்டு 75 ஆண்டுகள் கடந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து பார்ப்பதற்கு இன்னொருவர் பிறந்து வர வேண்டும். இவருடைய ஆணவ பேச்சிற்கு தமிழக மக்கள் 2026 ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் மிருக பலத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் ஆட்சியில் அமர வைப்பார். முதலில் 2026 ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் ஒரு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்குண்டான முயற்சிகளை அவர் மேற்கொள்ள வேண்டும். அவர் எங்கு நின்றாலும் தமிழ்நாட்டில் அவரை புறமுதுகோட்டோடு செய்ய திராவிட முன்னேற்ற கழக கடைகோடி தொண்டனை நிற்க வைத்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அவரை மண்ணை கவ வைப்பார். அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.